லாஸ்ட் சம் பண்ணுறோம், நேம்லி 20. Sin of tan inverse of x ஓட வேல்யூ வேணும் when modulus of x is less than 1. ஓகே, ஸோ முதல்ல modulus of x வந்து less than 1 அப்படின்னு சொன்னாலே நிச்சயமாக x வந்து belongs to R. அது உண்மை தானே, x belongs to R. ஏன்னா tan inverse of x இருக்கே, இதனுடைய டொமைன் என்ன, that is domain of tan inverse of x வந்து கேபிட்டல் R. இப்போ இந்த எக்ஸுக்கு தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எக்ஸ் லைஸ் பிட்வீன் -1 to +1 அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக அது ஒரு சப்செட் ஆஃப் கேபிட்டல் ஆர் தான். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ரெண்டுக்கும் டொமைன் வந்து கேபிட்டல் ஆர். அப்போ நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், லெட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அசியூம் பண்ணுறேன். ஏன்னா எக்ஸ் வந்து கேபிட்டல் ஆரில் இருக்கனால tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து டிஃபைன்டு. ஸோ அதை நான் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி tan இன்வர்ஸை இங்கிட்டு கொண்டு வந்தீங்கன்னா tan தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எனக்கு வந்துடும். ஏன்னு கேட்டால் இந்த எக்ஸ் வந்து ஆரில் இருக்கிறதுனால. சரி, இப்போ நீங்கள் tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இதை நான் எப்படி எழுதலாம்னா x/1 அப்படின்ட்டு நான் போட்டுக்கலாம். கரெக்டாக x/1. நான் இப்போ என்ன செய்யலாம், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நான் ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இது வந்து 90 டிகிரி, இதை தீட்டான்னு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ஆப்போசிட் சைடோட பார்ட், இது வந்து அட்ஜசன்ட் சைடோட பார்ட். அப்போ அட்ஜசன்ட் சைடு வந்து தீட்டாவுக்கு அடுத்துள்ள பக்கம் ஒரு பங்காக இருந்துச்சுன்னா ஆப்போசிட் வந்து எக்ஸ் பங்காக இருக்கும். இது 1 பார்ட்னா இது எக்ஸ் பார்ட். அப்போ அந்த ஹைபார்டினியூஸ் எவ்வளோ இருக்கும், தட் வில் பி √1² + x², அதாவது √1 + x². ஓகே, ஸோ நம்ம அதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், இங்கே சைன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இது சைன் இன்வர்ஸாக வந்தால் நல்லது இல்லை, அதனால tan தீட்டாவிலிருந்து நான் சைன் தீட்டாவை எழுதுகிறேன். ஸோ சைன் தீட்டானா ஆப்போசிட் பை ஹைபார்டினியூஸ். அப்போது எக்ஸ் டிவைடட் பை √1 + x² அப்படின்னு எனக்கு கிடைக்கிது. இப்போ பார்த்தாலே நமக்கு தெரியுது, இதில் என்ன தெரியுது, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து <1. என்ன, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து <1. அப்போ நிச்சயமாக இந்த x/√1 + x² டெஃபினெட்லி இது எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு கேட்டால் -1லேருந்து +1க்குள்ளே தான் நமக்கு இருக்கும். ஸோ இது வந்து ஆப்வியஸ்லி நம்ம சொல்லிடலாம். புரியுதா, sin θ இஸ் ஈக்குவல் டு x/√1 + x²ங்கிறது கட்டாயமாக பிலாங்ஸ் டு -1, 1. ஆக்சுவலாக இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் <1னா மீனிங் என்ன, -1 is <x <1 அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ இந்த கீழே என்ன இருக்குது, 1 + என்ன, இந்த எக்ஸை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். ஆக்சுவலாக இதெல்லாம் என்னது, ஃப்ராக்ஷன்ஸ் தான், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 4/5 அப்படின்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸுக்கு. அப்போ நீங்கள் இந்த 1 + this போட்டிங்கன்னா நிச்சயமாக இது வந்து >1. எவ்வளோ வரும், இது 5², இது வந்து 16. அப்போது மேலே வந்து 41 / 25 அப்படின்ட்டு உங்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு என்ன செய்கிறோம், ரூட் போடுறோம். ஸோ இதுக்கு நீங்கள் ரூட் போட்டிங்க அப்படின்னா மேலே வந்து √41, கீழே 5ன்னு வரும். இப்போது x/that பார்க்கலாம். எக்ஸ் தான் என்ன செஞ்சோம், 4/5. அப்போ மேலே 4/5, கீழே வந்து √41/5 போட்டு இங்கே 5ஐ கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 4 / √41 அப்படின்னு வருது. ஸோ √41 நிச்சயமாக 4ஐ விட √41 வந்து 4ஐ விட பிகர் நம்பர் தான். ஆமாவா இல்லையா, ஏன்னா 4ஓட ஸ்கொயர் வந்து 16, இது அதை விட ஜாஸ்தி. கட்டாயமாக இது வந்து <1. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் x is equal to 4/5 அப்படின்ட்டு நான் போட்டு பார்த்தா எனக்கு கட்டாயமாக இந்த அதாவது x/√1 + x²ங்கிறது எனக்கு <1 தெரிஞ்சு போச்சு. கரெக்டாக, இப்போ எக்ஸ் வந்து சப்போஸ் ஒன்றுக்கு நெகட்டிவாக இருந்தால் அது மைனஸில் வரும். எப்படியோ இந்த -1, 1க்குள்ளே அது வந்து இருக்கும். ஏன்னா நம்மளுடைய எக்ஸ் எங்கே இருக்குன்னா இந்த மாதிரி -1க்கும் +1க்கும் இடையில இருக்கும்போது இந்த x/√1 + x² கட்டாயமாக <1 தான் இருக்கும். அதனுடைய மாடுலஸ் will be <1. கரெக்டாக, ஓகே. இப்போ நமக்கு sin θ இஸ் ஈக்குவல் டு இதுன்னு சொல்லிட்டோம். இது வந்து கட்டாயமாக பிலாங்ஸ் டு -1, 1ன்னு சொல்லிட்டோம்ல. அப்போ இதிலிருந்தே நம்ம என்ன செய்யலாம், θ will become sin inverse of
எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர்னு கிடச்சிருச்சு. கரெக்டாக? ஸோ நம்ம இப்போ என்ன செய்யணும், இதை தூக்கி நம்ம சம்மில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ ஆக்சுவலாக நமக்கு என்ன வேணும், நவ் சைன் ஆஃப் tan inverse of x. sin of tan inverse of x இப்போ எப்படி எழுதலாம்னா sin inverse of x divided by root of 1 + x ஸ்கொயர் அப்படின்ட்டு நம்ம எழுதலாம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், தீட்டாவுக்கு பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். tan inverse of x தானே தீட்டான்னு வச்சோம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இதை தூக்கி போட்டாச்சு. இப்போ இது யார், இது x by root of 1 + x ஸ்கொயருங்கிறது எதுக்குள்ளே இருக்குது, -1,1ல் இருக்குது. அப்போ நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டி படி நம்ம என்ன செய்யலாம், ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், x by root of 1 + x ஸ்கொயர் வரும். ஆக்சுவலாக நம்ம என்ன ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறோம்னா, we know that sin inverse of x is equal to x. sin inverse எப்போ கேன்சல் ஆகும்னா, if that x belongs to -1,1. ஸோ நம்ம இங்கே ஏற்கனவே சொல்லிட்டோம், இதனுடைய வேல்யூ வந்து less than 1 that belongs to -1,1 சொல்லிட்டதுனால நம்ம என்ன செய்யலாம், sin inverse கேன்சல் பண்ணிவிட்டு x by root of 1 + x ஸ்கொயர், அவ்வளோதான். இப்போ இது எத்தனாவது ஆப்ஷன் அப்படின்னா கடைசி ஆப்ஷன். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4, namely x by root of 1 + x ஸ்கொயர். புரியுதா? ஓகே, பை.